ஹலோ யூஸ் நண்பர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஒரு உறவு அது நீடித்து நிலைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடில் இருந்துமே அதற்கான எஃபர்ட்டை போட்டாகணும். உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பிரியாமல் இருக்கணும்னா அதற்கு ரெண்டு சைட்லேயுமே எஃபர்ட் இருக்கணும். லவ்வர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிரியாமல் இருக்கணும்னா ரெண்டு சைட்லேயுமே எஃபர்ட் போடணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா, அவங்க பிரியாமல் இருக்கணும்னா அவங்களும் ரெண்டு சைட்லேருந்துமே எஃபர்ட் போடணும். இப்படி எந்த ஒரு விஷயமும் நிலைச்சு நிற்கணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னா அது ரெண்டு சைட்லேருந்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த உறவு ஸ்ட்ராங்கான உறவாகவும் யாரும் பிரிக்க முடியாத உறவாகவும் இருக்கும். இதே ஒரு சைடில் மட்டும் ஒருத்தர் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடில் இருக்கவங்க அந்த எஃபர்ட்டெல்லாம் காலி பண்ணுற மாதிரி அவங்க வேண்டா வெறுப்பா வேறு வழி இல்லாமல் ஒத்துவதுற மாதிரி சில நேரத்தில் பேசுகிறதும், வெட்டி விடுற மாதிரி பல நேரத்தில் பேசுகிறதும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த உறவு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அது முறிஞ்சுக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த கட்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள உறவு முறையை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா இடங்களில் பிரேமலதா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வெட்டி விடுற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க நிறைய இடத்துல விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டிவிகே மதுரை மாநாட்டுக்கு அப்புறமா அவர் விஜயகாந்த் அண்ணன் சொன்னார், அப்படின்னா அவர் எங்களுக்கு தம்பி தான் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு முடிச்சிட்டாங்க. அது போக இன்றைக்கி வேறு ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது விஜய் அவர்கள் எந்த ஒரு சப்போர்ட்டும் செய்யலை, விஜய் அவர்கள் அவரை காணவில்லை அப்படின்னு வேற ஒருத்தன் என்னடா திடீர்னு மரியாதை குறைஞ்சின்னு பார்க்குறீங்களா, அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை போதும் அந்த ஆள் சொன்ன மாதிரி அதற்கு ஒத்து ஊதுற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. அப்போ நமக்கு என்ன புலப்படுது அப்படின்னா, இந்த பக்கம் உறவை நீடிக்கிறதுக்கு ஒருத்தர் வழி பண்ணுறாரு, இந்த பக்கம் உறவை வெட்டிக்கிறதுக்கு இவங்க வழி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது. பட் அதற்கான காரணம் சரியாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொய் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே நிலைக்காது. இந்த பக்கம் அவங்க பல இடங்களில் பிரேமலதா அவர்கள் பல விஷயங்களை உண்மையை மறைச்சு பதிவு பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியும், அந்த காலகட்டத்தில் விஜயகாந்துக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ண விஜய் அவர்களை பண்ணாத மாதிரியும், விஜயகாந்தை உண்மையாகவே எதிர்த்த ஒருத்தனை இன்றைக்கி ஆதரிக்கிற மாதிரி பேசுகிற விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் குரூப் ரூல்ஸ் கம்பல்சரி ஃபாலோ பண்ணப்படணும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் திருப்பி அந்த குரூப்பில் இருந்து நீக்கப்படுவீர்கள் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருக்காங்க பிரேமலதா அவர்கள்ட்ட. அந்த பேட்டியில் அவர்கள் சொன்ன விஷயம் தான் இப்போ பல இடங்களில் பயங்கரமாக வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டு இருக்கு. அதில் முக்கியமாக இந்த நாய் டம்ளர் தம்பிகள் இருக்காங்கல்ல, அதில் தம்பிகள்னு சொல்கிறத ஆமை குஞ்சு, ஏன்னா அவங்களுக்கும் தம்பிங்கன்றத அந்தஸ்து கொடுக்குறதே வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆமை குஞ்சு பயிலுக பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் சீமானு அவர் என்னெல்லாம் இப்போ அவர் சொன்னதை பிரேமலதா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அப்படி பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போய் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க, தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார் அப்போல்லாம் அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் உண்மை. அதனால் அவர் அண்ணன்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர். சரிங்களா? இப்போ இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இதில் பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் அறிந்த விஷயத்தை மிக சரியாக சீமான் சொல்லியிருக்காராம். இப்போ உலகம் அறிந்த விஷயத்தை அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லும்போது, உலகம் அறியாத பல விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குல்ல. ஏன்னா பல பேருக்கு இந்த கேள்விகள் வரும். பிரேமலதா அவர்கள் உலகம் அறிந்த விஷயம் சொல்கிறாங்க, சீமான் சொல்கிறது அப்படியே ஒத்துக்கிறாங்க, அப்போ அது 100% கரெக்டாக தான் இருக்க முடியும். விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பொய் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பல பேருக்கு வரும். இங்கே விஜயகாந்த் அவர்கள் மனைவி அப்படின்ற பாயிண்ட் இருக்கிறனால தான் நான் இதை பேசுகிறேன். உண்மையாலுமே அவங்க விஜய் அவர்களை தம்பியாக நினச்சிருந்தா, இல்லை விஜயகாந்த் அவருடைய தம்பியாக நினச்சிருந்தா, அவங்களுடைய எண்ணங்களும் அவருடைய பேச்சுக்கும் இப்படி இருக்காது. ஸோ அதனால் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியாக பிரேமலதா அவர்களுடைய எண்ண ஓட்டத்தையும்
எந்த மாதிரியான விஷயங்களை அவங்கெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை 2011 காலகட்டத்தில் 2011 காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அலையன்ஸ் யார் கூட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா கூட. புரியுதுங்களா? ஸோ இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, விஜய் ஃபேன்ஸுக்கு ஏன் அனில் குஞ்சுன்னு பேர் வந்துச்சு? ஏன் அனில் குஞ்சுகள் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்களே, அதற்கு என்ன அர்த்தம்? ஏன் அனில் அப்படின்னு சொன்னாங்கன்னு பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. அதை இப்போ நான் கிளாரிஃபை பண்ணுறேன். 2011 ஏஐடிஎம்கே கூட விஜயகாந்த் அவர்கள் அலையன்ஸ் வச்சப்ப மக்கள் இயக்கமாக இருந்த விஜயோட மக்கள் இயக்கம் மறைமுகமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. மறைமுகம்னு சொல்கிறத விட அலையன்ஸ் வைக்காமல் வெளியிலிருந்து. இதற்கு எஸ்ஏசி அவர்களே ஒரு இடத்துல பதிவு போட்டிருந்தார், ராமருக்கு அணில் போல் நாங்கள் இந்த கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னனால தான் அந்த அனில் அப்படின்ற பேர் அன்னையிலேருந்து ஆரம்பித்தது தான் விஜய் ரசிகர்களுக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் விஜய் வந்து அனில்னு கூப்பிட்டாங்க. அன்னையிலேருந்து அப்போ அனில் குஞ்சுகள், நம்மளாம் வந்து ரசிகர்கள், ஆனால் அனில் குஞ்சுகளாம். ஸோ இதுதான் உண்மையான கதை. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, ஏன் எஸ்ஏசி அவர்கள் ஏஐடிஎம்கேக்கு அப்போ சப்போர்ட் பண்ணோம், அதற்கு முன்னாடிலாம் ஏன் சப்போர்ட் பண்ணல? ஆக்சுவலி எஸ்ஏசி அவர்கள் ஒரு பேட்டியில் கிளியராக சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா அவர்களுடைய மந்திரித்துறை ஆட்கள் இருப்பாங்களே அவங்கள வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு 3 சீட்டு தர மாதிரியும் அவர்களை வந்து எங்கள் கூட சேருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எஸ்ஏசி அவர்கள் விஜயருடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சு 3 சீட்லாம் சரி வராது, நாங்கள் வந்து இப்போ சேர்ற ஐடியா இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பிட்டார். இது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு கூட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பேட்டியில் அவரே பதிவு பண்ணியிருக்காரு எஸ்ஏசி. அதற்கப்புறமா தான் ஜெயலலிதா அவர்கள் அஜித்தை வந்து தன்னுடைய கட்சியில் எப்படியாவது இல்லை கட்சியின் முகமாகவே வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய மகனாகவே அவங்க பார்த்தாங்க. அஜித் அவர்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லைன்றனால அம்மா என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, இப்படி அலையன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சீட்டு தரேன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஆஃபர் பண்ணப்ப வேண்டான்னு சொன்ன எஸ்ஏசி எதற்காக 2011 அனில் மாதிரி செயல்பட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்? அதுக்கு ஒரே ரீசன், விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியில் அலையன்ஸ் வச்சது தான். ஸோ இதை பிரேமலதா அவர்கள் மறுக்க முடியுமா? ஆனால் அதே 2011 காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களை சீமான் எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு அப்படின்றத பிரேமலதா அவர்கள் மறந்துட்டாங்களா இல்லைன்னு தெரியல. ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தானே வந்து இன்னைக்கு உலகம் அறியும் உண்மையை உறக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்களே. அவர் உலகம் அறிந்த உண்மை, அவர் பேசின விஷயங்களை இந்த உலகத்துக்கு காட்டணும்ல, அது பிரேமலதா அவர்களும் காட்டணும்ல. கொஞ்சம் பார்ப்போம். நேற்று ராத்திரி எனக்குலாம் இரவில் தூக்கம் வரலைன்னா அந்த கேப்டன் செய்தி சேனலில் போட்டுருவான், அந்த நீ தொலைக்காட்சியை. 2 பேரும் பேசுறத பார்த்தா என் மனைவி கூட அருமையா சொன்னாங்க, சிரிக்காதீங்க நான் மறந்துடுவேன், என்ன பேசுவேன்னா அப்போ விட்டுருவேன். ஆமாம், நான் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன், நீங்கள் கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. கூட்டத்துக்கு வரவங்களாம் ஊசி நூலோட வாங்க, நான் பேசுகிறத கோர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் சும்மா என்ன சொல்லுவாங்க எல்லாம், நான் வந்து கோபப்படுறேன்னு சொல்லுவாங்க. நான் முடிவு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, நான் அதை பற்றி கவலைப்படல. நான் வந்து அந்தமா கோபப்படலையா? அந்தமா மட்டும் இந்த மாதிரி சும்மா ஒன்று கொடநாட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. நான் சொல்லுவேன், மக்களே நீங்க பாருங்க, கால கொடுமடா, கால கொடுமை. இதையெல்லாம் பார்க்க முடியாதுதான் காமராஜர், ஜீவானந்தா, எங்க ஐயா முத்துராமலிங்க தவிர செத்து போனது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கொடுமையெல்லாம் பின்னாடி நடக்கும்டா, நம்ம போயிடுவோம். இந்த பாலா பணம், இந்த சீமாங்க, இந்த வினோத், அவங்க எதாவது மாடிச்சு தின்னுட்டு போயிட்டு போறாங்க, நம்ம போயிடுவோம்டான்னு போயிட்டாங்க. இதுதான் சீமானவர்கள் விஜயகாந்தை பற்றி பேசிய விடயங்கள். பிரேமலதா அவர்களே, கொஞ்சம் கேட்குதா சீமான் என்ன சொல்லியிருக்காரு அந்த காலகட்டத்தில் உங்கள் புருஷனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, 2011 அதனால உடனே அப்படின்னு நீங்கள் அப்போ சப்போர்ட் பண்ணிட்டாரே. விஜய் அவர்கள் அந்த டயத்தில் 2011 போது இன்றைக்கி ஒரு 50 வயசு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் குறைச்சிக்கிங்க. அன்றைக்கி ஒரு 35 வயசில் இருந்திருப்பார், கெரியர் பீக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த 2011 அப்புறமா தான் இப்போ விஜய் அவர்களை வந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்களே, அம்மா முன்னாடி போய் கை கட்டி நின்னான்னு. ஏன் கை கட்டி நின்னாரு? தலைவா படத்தோட ரிலீஸ்க்காக. தலைவா படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? 2013. அலையன்ஸ் வைக்க வரமாட்டேன்னு சொன்னனால அந்த காண்டில் தான் 2013 தலைவா டைம் டு லீட் அப்படின்னு கேப்ஷன் போட்டனால
அந்த காண்டில் அந்த படத்தை வெளியே வரவிடாமல் பண்ண வேலை ஜெயலலிதா. அதனால தான் அவங்க வந்து அந்த கொடநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு எஸ்ஏசி போனாலும் சரி, விஜய் அவர்கள் போனாலும் சரி, பார்க்காம நிற்க விட்டு வேடிக்கை பண்ணி அவங்களுடைய பவரை வந்து சிஎம் அப்படின்ற அந்த கெத்தை வந்து காமிச்சாங்க. புரியுதுங்களா? பட் 2011 அலையன்ஸ் வச்ச விஜயகாந்த் அவர்கள் 6 மாதத்துலேயே வெளில வந்துட்டார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். 2016 அடுத்த எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்டது கலைஞர், ஆனால் போகல. புரியுதுங்களா? ஸோ 2016 அங்கே போல மக்கள் நல கூட்டணி அப்போ தான் வருது. ஸோ மக்கள் நல கூட்டணியில் சேர்றாரு. அந்த கூட்டணி அதோட நாசமாக போகுது. அதற்கப்புறமா தான் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. பிஜேபி வர்றாங்க, ரூல் பண்ணுறாங்க. பிஜேபி கூடவும் இளைய விஜயகாந்த் அவர்கள் வந்து அலைன்ஸ் வச்சுருந்துருக்காரு. ஸோ இப்படி பல மாற்றங்கள் போனனால மக்கள் மத்தியில் அவருக்குன்னு இருந்த ஒரு நம்பிக்கையை அவர் விட்டுட்டார். ஏன்னா ஆரம்பித்ததுலேருந்து கட்சியை தனியாக நடத்திக்கிட்டு வந்ததுனால தான் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. ஜெயலலிதா கூட முதல் சேர்ந்தனால அந்த நம்பிக்கை பாதி லெவலில் போயிருந்தாலும் மக்களுக்கு பெரும்பான்மையான நம்பிக்கை இருந்தனால தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த டயத்தில் மெஜாரிட்டி சீட்டில் ஜெயித்தாங்க. அதை விஜயகாந்த் அவர்கள் புரிஞ்சிக்காமல் வெளில வந்துட்டார். இருந்தும் அவங்க தான் சிஎம்மாக கண்டினியூ ஆனாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே யாருனால? விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த அழுத்தத்தின் பேரில் அவங்க அலையன்ஸ் போனாங்க, எந்த அழுத்தத்தின் பேரில் பிஜேபி போனார், எந்த அழுத்தத்தின் பேரில் மக்கள் நல கூட்டணியில் போனார், இதற்கெல்லாம் பின்னாடி இருந்தது யார்? நம்ம ஹஸ்பண்டு முதல்வர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை. அது நியாயமான, அது தப்பு கிடையாது. ஆனால் அதற்கான தேர்ந்தெடுத்த வழிகள், அதற்கு அவரை ஆட்படுத்தியது யார்? பிரேமலதா அவர்கள். இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் தானே அந்த கட்சியை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தானே அதற்கு பின்னாடி இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஎம்கேவை லீட் பண்ணுறது கலைஞர், அதற்கப்புறம் அவருடைய பையன் இன்றைக்கி ஸ்டாலின், அதற்கப்புறம் வருவார் உதயநிதி. இப்படி தான் வரும். ஏன் டிஎம்கேலேருந்து கலைஞருடைய மனைவியோ மற்றவரோ கட்சியில் வந்து அடுத்த லெவலுக்கு வரல? இன்றைக்கி கனிமொழி இருக்காங்க, ஆனால் ஏன் அவங்க வரல? ஏன்னா அவங்க கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. குடும்பம் கட்சின்னு அவங்க இருந்தாங்க. பட் இங்கே கட்சியை வழிநடத்தும் போது, விஜயகாந்த் அவர்கள் வழிநடத்தும் போது கூட இருந்தது பிரேமலதா அவர்கள் அண்ட் அவர்களுடைய தம்பி சுதாகரை, யாரோ ஒருத்தர். ஸோ இவங்க தான் இருந்து அந்த விஷயத்தையே நடத்துகிறாங்க. சரி, விஜயகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போது விஜய் அவர்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தில் விஜய் அவர்கள் அண்ட் எஸ்ஏசி அவர்கள் இன்டைரக்டாக விஜயகாந்த் அவர்களுக்கு பாலிடிக்ஸில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, உடம்பு சரியில்லை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் மதுரையில், சென்னையில் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. பல இடங்களில் பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய பக்கத்து வீடு தான், எங்கள் பக்கத்து வீடு தான், சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து விஜய் பார்த்து வளர்ந்துருக்கோம், விஜய் வந்து விஜயகாந்தை பார்த்து வளர்ந்துருக்காரு, அதனால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அண்ணன்ற அந்த பாசம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்க விஜயகாந்தை பார்க்கறதுக்கு ஏன் வரல அப்படின்னு விஜயை வந்து யாராவது சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கா? சரி, விஜய் அவர்கள் வரல, எஸ்ஏசி கூட வராமல் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 17 படம் எடுத்திருக்காரு. ஏமா, விஜயகாந்த் அவர்கள் அந்த நேரத்தில் அவர் சுயநிலையிலே கிடையாது. அவர் வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கோ அவர் உத்தரவு பண்ணுறதுக்கோ அவருடைய சூழ்நிலை கிடையாது. அவரை யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்ற முடிவு எடுக்கும் இடத்தில் இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரேமலதா அவர்கள். எங்கள் பிரேமலதா அவர்கள் சத்தியமணி சொல்லுவாங்களா, எங்கள் விஜயகாந்த் அவர்களை விஜய் அவர்கள் பார்க்க வரவே இல்லை, மீன்ஸ் பார்க்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டே வைக்கலை, நாங்கள் வந்து அவர் கூப்பிட்டும் கூட வரல அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்களா அவங்க? ஏன் எப்போ பார்த்தாலும் பார்க்க வரலன்னு ஏன் கிளைம் பண்ணுறீங்க? பார்க்க வரல அப்படின்றவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனப்போ அந்த நைட்டில் அந்த கூட்டத்தில் வந்து விஜயகாந்த் இறப்பில் செருப்படி வாங்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது அவருக்கு? நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் கூட்டத்தில் இருந்த சிலர் விஜயை அவமதிக்கும் நோக்கில் நடந்து கொண்ட விதம் முக சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்படும் போது விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது போன்ற வீடியோ வெளியாகி அவரது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக மாறியுள்ளது. பார்க்கவில்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆல்ரெடி பேரை கெடுக்கிறீங்க. நான் இதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? வந்து பார்த்து செருப்படி வாங்கிட்டு போனார்ல உங்கள் தொண்டர்கள்ட்ட. இதை விட என்ன ஒருத்தர் அன்பு காட்ட முடியும் உங்களுக்கு? அதை எப்படி எஸ்ஏசி அவர்கள் கூட வந்து பார்க்காம இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் வந்து இந்தியன் ஹெரால்டுன்ற பத்திரிகையில் விஜய் அவர்கள் எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணியும் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களை விஜய் அவர்கள் பார்ப்பதற்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற விஷயத்த பல மீடியாக்கள் பதிவு பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அப்போல்லாம் மௌனம் காத்துக்கிட்டு இருந்தாங்க.
பிரேமலதா அவர்கள். அதே சில நேரத்தில் அவங்க வந்து பதிவும் பண்ணியிருந்தாங்க, விஜய் அவர்கள் பேர் சொல்லாமல் விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை சரியில்லாதனால அவருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்தா யாராவது பார்த்தா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒட்டிடும் அப்படின்னு சொல்லி அதனால் யாரையுமே நாங்கள் பார்க்க விடுறதில்ல அப்படின்னு சொன்ன அதே பிரேமலதா அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் விஜயகாந்த் அவர்களை பொம்மை மாதிரி கொண்டாந்து உட்கார வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒட்டாதா பிரேமலதா அவர்களே? அப்போல்லாம் ஒட்டாதா விஜயகாந்த் அவர்களுக்கு? எந்திரிச்சு நிற்க முடியாத ஒருத்தரை கையை பிடிச்சி தூக்குறது என்ன, அவரை நிற்க வச்சு இப்படியா கையை பிடிச்சி ஆட்டுறது என்ன, அவரை வந்து உடல்நிலை சரியில்லைனாலும் விஜயகாந்த் முகத்தை காட்டுறதுக்காக மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக அவரை அந்த நேரத்திலும் உங்கள் கட்சியின் பல மீட்டிங்க்கு அவரை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கீங்க பொம்மை மாதிரி. அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒட்டாதா? விஜய் அவர்கள் வந்து பார்க்கும்போது தான் ஒட்டிருமா? ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். கால் கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த்? முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. இப்போ இந்த பக்கம் இப்போ சீமான் பேசின பார்த்துருப்பீங்க. இப்படி பேசுகிற ஒரு நபரை இன்னைக்கு நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருது? இந்த இடத்துல சீமானை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் எங்கே இருக்குது? அப்போ இங்கே கூட்டுக்களவாணித்தனம் நடக்கிறது. இங்கே இவர் போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தாங்க, இந்த அம்மா போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் மக்கள் சேவையா இல்லை பணமா என்ன முக்கியம்? இல்லை இந்த திருட்டு திராவிட கும்பல் ஜெயிக்கணுமா? எது உங்களுக்கு முக்கியம்? இதுதான் இங்கே கேள்வி வருது. ஏன்னா விஜய் அவர்கள் விஜயகாந்தை எந்த இடத்துலையும் தரக்குறைவாக பேசலை. ஒரு இடத்துல கூட தரக்குறைவாக பேசினது கிடையாது இது வரைக்கும். அவர் உடல்நிலை சரியில்லாதப்பையும் சரி, அரசியல் கட்சி வச்சிருந்தப்பையும் சரி, அவர் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக எந்த இடத்துலையுமே விஜயகாந்தை தரக்குறைவாக பேசலை. ஏன் இந்த மாநாட்டை 25ஆம் தேதி வைக்கிறதுக்கு ரீசனே விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்றதுக்காக தான். பட் அதை மீறி 21ஆம் தேதி வச்சாலும் அவருக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்திலும் அவர் உண்மையான பாசத்திலும் அந்த மேடையில் விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. எந்த அரசியல் கட்சி தலைவர் அதை பண்ணுவாங்க? பட் விஜய் பண்ணுறாருன்னா அவர் உண்மையாகவே அண்ணனை பார்த்துருக்காரு. எஸ்ஏசி அவர்களோ விஜயகாந்த் அவர்களோ வெளியே என்னமோ பேசியிருப்பாங்க. 2011க்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் நல்லா இருந்த காலகட்டத்தில் என்ன வேணால் அவங்க பேசியிருந்திருக்கலாம். கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வேணால் பேசியிருந்திருக்கலாம். விஜய் உள்ளே கொண்டு வருமா அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். அதற்கு எஸ்ஏசி அவர்கள் வந்து ஓகே பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த டயத்தில் அனில் மாதிரி ஜெயலலிதா கூட சேர்ந்தப்ப விஜய் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். 2013 தலைவா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை ப்ராமினெண்ட்டாக கொண்டு வரும்போது ஜெயலலிதா அடிக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வளர்ந்துடக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்கள் வளர்ந்து ஒருவேளை அவரும் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து விஜயகாந்த் அவர்களும் நல்லா இருந்து இவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வேறு எவனுமே கிடையாது, தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் 100% கேரண்டி, 100% இதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இதெல்லாமே தெரிஞ்சு தான் விஜய் அவர்களை வந்து அந்த படத்துக்கு பயங்கரமாக அடி நடித்தாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை எப்படி சரியில்லாமல் போச்சுன்னு இப்போ வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியல. இப்படி நம்ம கேள்வி மேல் கேள்விகளை பிரேமலதா அவர்கிட்ட வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதற்கு அவங்களால முழுசாக பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய சீமானை ஆதரிக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? இத்தனைக்கும் சீமான் சொல்வது உலகம் அறியும் உண்மையை உறக்க சொல்லியிருக்காராம். இது உலகம் அறிந்த உண்மை கிடையாது. இதை உலகம் அறியும் உண்மை மாதிரி நீங்கள் போர்ட்ரே பண்ண பார்க்குறீங்க பிரேமலதா அவர்களே. இந்த இடத்துல சீமான் இன்னைக்கு வந்து அடி வாங்கிட்டு இருக்காப்புல. சீமானை பொருட்டாவே விஜய் அவர்கள் பார்க்கல அப்படின்றனால சீமானை உயர்த்தி பிடிக்கிறதுக்கும் சீமானின் முகம் மக்கள் மனசில் போய் நல்லபடியாக சேர்றதுக்கும் அட்லீஸ்ட் அந்த தேமுக திகால இருக்காங்களா அந்த தொண்டர்கள் அவங்கள இடத்துல போய் சேர்றதுக்காவது ஒரு வழிவகை பண்ணுறதுக்கு இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய ஒரு சீமானை எப்படி நீங்கள் வந்து தூக்கி வச்சு பேச முடியும்? உங்கள் புருஷனை தான் பேசியிருக்காரு, உங்களுக்கு கோவம் வராது. ஆனால் எங்களுக்கு கோவம் வருது. எங்கள் கேப்டனை பேசியிருக்காருன்னு எங்களுக்கும் வருது, ஆனால் உங்களுக்கும் வரல. ஏன்னா நீங்கள் சுயநலம். உங்களுக்கு நீங்கள் ஜெயலலிதா உங்களுக்கு நினைப்பு மனசில் நம்ம தான் ஜெயலலிதா, அடுத்த ஜெயலலிதா நம்ம தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை அப்படின்றது உங்களுக்கு யோசனை இருக்கா? உங்களுக்கு புரியுதா கொஞ்சமாவது? ஸோ எனியோ நண்பா நம்பீஸ், அதாவது அதை தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஒரு ரிலேஷன்ஷிப் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் மெனக்கெட்டால் பட்டாது. இங்கே தமிழக வெற்றி கழகம் என்னமோ விஜயகாந்த் அவர்களை மரியாதை கொடுக்குது, அதை அந்த அவர்களுக்கானது என்ன அங்கீகாரம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இது வந்து கட்சியோட அலையன்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சி அவர் செஞ்சால் கூட தவறு கிடையாது. ஏன்னா
அலையன்ஸ் அப்படின்றது அவர் உண்மையாலுமே விஜயகாந்த் அவர்களுடைய பார்ட்டியில் வைக்கிறதுக்கு அவர் விருப்பப்படலாம். ஏன்னா அது விஜயகாந்த் அவர்களுடைய வைக்கக்கூடிய ஒரு அலையன்ஸாக அவர் மனசில் நினச்சிருக்கலாம். இதில் தவறு கிடையாது. பட் இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? அதுதான் இங்கே கேள்வி. இவங்களுக்கு விஜய் அவர்கள் கூட போய் சேரத்துக்கு எண்ணம் இருக்கா அப்படின்றதான் பிரச்சனை. ஏன்னா இங்கே விஜயகாந்த் அவர்களின் இடத்துல இப்போ பிரேமலதா அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சிஎம் ஆகணுன்ற அந்த எண்ணம், தன் பையன் வந்து இளைஞரணி தலைவராக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக யூக கிளாஷ் ஆகுது. நான் சிஎம் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்றது தான். நீங்கள் சிஎம் ஆகிறது ஆசைப்படுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரேமலதா அவர்களே. அந்த கட்சியின் முகம் விஜயகாந்த் அவர்கள். அவர் சிஎம்காக தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க, மக்கள் வந்து ஆதரிப்பாங்க. உங்களை இல்லை. நீங்கள் அவங்க புருஷன் அவங்க பொண்டாட்டின்றதுக்காக உங்களை வந்து யாரும் தூக்கி வச்சு கொண்டாட போகிறது கிடையாது. அப்படி கொண்டாடணும்னா முதல்ல நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். உங்களை ஆதரிக்கிறவர்களையும் உங்களை மதிக்கிறவர்களையும் நீங்கள் திருப்பி மதிக்கணும். உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற சீமான் போன்றவர்களையும் நீங்கள் இப்போ ஆதரிக்கிறீங்க. திருட்டு முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கட்சி ஆரம்பித்த சீமானே ஆதரிக்கிறீங்க. அந்த காலகட்டத்தில் 2 திராவிட கட்சிகளையுமே எதிர்த்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் அவர்கள். அவரை எதிர்த்தான்றதுக்காக சீமான் இவர்களை தப்பாக பேசியிருக்கார். அந்த சீமானை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. எந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆதரிச்சாரோ அந்த திராவிட கட்சியின் தலைவரை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்க. உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்கள் எதற்காக இப்போ அரசியல் களத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கா இல்லை பதவி அடைகிற மாதிரி நீங்கள் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் டிஎம்கேல போய் ஐக்கியமானீங்கன்னா 1 சீட்டு தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே ஒத்த சீட்டுக்கு மேலே தரமாட்டாங்க, அது கன்ஃபார்ம். பணம் வேணால் பெட்டியாக வரும், நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அது வேணால் நடக்கும். அதே மாதிரி வேறு இந்த பக்கம் ஏடிஎம்கே போனாலும் அதே தான், 1-2 சீட்டு கொடுப்பாங்க, வேறு அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் ஒரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லி உங்களுடைய சப்போஸ் நீங்கள் இல்லைனாலும் இல்லை உங்கள் பையனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவன் வளரணும் அப்படின்னா ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கழகம். ஆனால் அந்த கட்சியின் தலைவரை நீங்கள் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி சீமான் சொன்னது சரி, விஜயவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை பார்க்கவே இல்லை, விஜயகாந்த் அவர்களை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா இது மிகப்பெரிய துரோகம். ஏற்கனவே துரோகத்தால் தான் உங்கள் புருஷன் வீழ்ந்தார், மறந்துடாதீங்க, புரியுதுங்களா? அது யார் பண்ண துரோகம்னு அவருக்கு தான் தெரியும், போய் சேர்ந்துட்டார். ஆனால் நீங்கள் பண்ணுற துரோகம் உங்களுக்கு வருதோ இல்லையோ, உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. வாழ்கிறதுக்கு ஒருத்தர் வளர்கிறதுக்கும் பொண்டாட்டி தான் பின்னாடி இருப்பாங்கன்றது உண்மை. உங்கள் ஹஸ்பண்டு அவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு நீங்கள் பின்னாடி இருந்திருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் வீழ்ந்ததுக்கு பின்னாடியும் நீங்கள் தான் இருந்திருப்பீங்க அப்படின்னா அது உங்களுடைய மிகப்பெரிய சுயநலம். அந்த சுயநலத்தினால திருப்பியும் உங்களோட பிள்ளைய வாழ்க்கையை நீங்கள் அழிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன நினச்சாலும் விஜயவர்களுடைய இமேஜையோ விஜயவர்கள் விஜயகாந்த் மேலே வச்சுருக்க அந்த நல்ல மனசையோ இல்லை அந்த மரியாதையோ ஒரு நாளும் ஒரு காலம் உங்களால் அழிக்கவே முடியாது. நான் எழுதி தருவேன். நீங்கள் 1000 சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனதுலேருந்து அவர் இறந்தது வரைக்குமே பல மர்மங்கள் இருக்குது, பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இதெல்லாமே மக்கள் மனசில் சந்தேகத்தை தான் எழுப்பி வச்சுருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஓட்டு சரிஞ்சு போய் 1% கீழே போய் உட்காந்தீங்க, அது மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் திருப்பியும் விஜயகாந்த் அவர்களுடைய அதே இமேஜ் இல்லை அதை விட அதிக இமேஜ் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மனசில் இருக்குது விஜய் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் அசிங்கப்படுத்துறதை நினச்சி நீங்கள் அசிங்கப்படுத்துறது யாருன்னா உங்கள் வீட்டுக்காரர் விஜயகாந்த் அவர்களை அப்படின்றத மறக்காதீங்க. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீமான் வேணும்னா நீங்கள் தூக்கி பிடிங்க. ஏன்னா அவன் என்னதான் உங்களை காரி துப்புனாலும் திருப்பி அவனை தான் நீங்கள் கூப்பிட்டு வச்சுப்பீங்க, அவனை தான் நீங்கள் வசதி பேசுவீங்கன்னா உங்கள் எண்ணம் என்ன அப்படின்றது தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்றதை மறந்துடாதீங்க. மிஸ்ஸஸ் விஜயகாந்த் அவர்களே, மிஸ்ஸஸ் லேட் விஜயகாந்த் அவர்களே அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.